Welcome to IEEE project development in 2013. The project title is Spectral Hasing with Semantically Consistent Graph for Image Indexing. This project developed by Star Technology. Now I explain about this paper and a project in Tamil. So spectral hasing semantically consists of graph imaging. நெக்ஸ்ட் இந்த பேப்பரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் பேசிஸில் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி ரெட்ரைவ் பண்ணுறதான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் சர்ச்சிங் லைக் தட் பார்த்தீங்கன்னா இமேஜ் சர்ச் வந்து நம்ம இமேஜை டைரெக்டாக ப்ரௌஸ் பண்ணி கொடுத்து அதுலேருந்து ரெட்ரைவ் பண்ணுறாப்புல இருக்கும். லைக் தட் அதே ப்ராசஸிங் தான் இங்கே. லைக் தட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பேஸ்ட் ரெட்ரைவல் இமேஜிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கிராப் டெஃபினிஷன் அண்ட் மெட்ரிக் லேர்னிங் சிமிலாரிட்டி பேசிஸில் சர்ச் பண்ணி அதை எப்படி கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெக்ட்ரல் காஸ்டிங் மெத்தட் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து லார்ஜ் ஸ்கேல் வந்து டேட்டா செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மல்டிமீடியா டேட்டா செட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளிக்கர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ரெண்டு பிளிக்கர் டேட்டா செட்டும் ஹேண்ட் ரிட்டன் டேட்டா செட்டும் எடுத்திருப்பாங்க. ஸோ பிளிக்கர் டேட்டா செட் வந்து இங்கே வந்து பேப்பரில் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா பிளிக்கர் டேட்டா செட் எடுத்தப்போ நியர்லியாக வந்து 5000 இமேஜஸ் உங்களுக்கு வந்து அந்த டேட்டா செட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ் கான்செப்டில் ஸ்பெக்ட்ரல் ஹேசிங் சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸு அண்டு கிராப் லேஃபேஷியன் கிராஃபில் வந்து மேப்பிங் பேசிஸில் எடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பேப்பரில் வந்து ஆப்டிமைஸாக எப்படி வந்து ஒரு இமேஜ் ரெட்ரிவல் ப்ராசஸிங் கொண்டு வரது, ஒரு லார்ஜ் டேட்டா பேஸ்லேருந்து எப்படி ரெட்ரீவ் பண்ணி கொண்டு வராங்கன்னா இந்த பேப்பரோட மெயின் கான்செப்ட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் பேஸ்டு எஃபெக்டிவ் பைனரி கோட் லேர்னிங். தட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து பைனரி இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. பைனரி வேல்யூஸாக ஜீரோ ஸ்டார்ஸ் ஒன்ஸாக பண்ணி அதுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி கிராஃப் லெஃபின்சியன் டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணுறதான் இந்த பேப்பரோட மெயின் கோர் தீம். ஓகே. ஸோ இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பேப்பர்லேயே சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ ஷேரிங் வெப்சைட் பிளிக்கர் ஹேஸ் அ 4 பில்லியன் இமேஜஸ் இருக்கும். ஸோ 4 பில்லியன் இமேஜஸ் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் ரிசீவ் 20 வீடியோஸ் பெர் மினிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் இமேஜ், ஏன்னா இமேஜ் ப்ராசஸிங்லாம் எடுத்தீங்கனாலே இமேஜ் ரெட்ரீவலுங்கிறப்ப ப்ரௌசர் ஸ்லோ ஆகும். நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கெட் பண்ணுறதுக்கு டைமிங் ஆகும். ஈவன் வந்து ஸ்ட்ரீமிங்கில் வரும்போது உங்களுக்கு வந்து டைமிங் ஆகும். டெக்ஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இமேஜோ ஆடியோ வீடியோவோ வந்து நீங்கள் ரெட்ரீவ் பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து டைமிங் எடுக்கும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணி எடுக்கிறதா இந்த பேப்பர், அதாவது இமேஜ் சர்ச்சிங்கோட கான்செப்ட். அதை இண்டெக்ஸ் பேசஸில் கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே இப்போ இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பரோட ப்ரொபோஸ்ட் கான்செப்ட் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொபோஸ்டு சிமாட்டிக்கலி கன்சிஸ்ட் கிராஃப் லேர்னிங் அப்ரோச் இன் ஸ்பெக்ட்ரல் ஹேசிங்கிறது வந்து இந்த ஆர்கிடெக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே பண்ண போகிறது இதே ப்ராசஸிங் தான் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கொரியை வந்து ஒரு இமேஜாக கொரியை வந்து கொடுப்பாங்க. அது ஹேஷ் ஃபங்க்ஷனுக்கு போகும். ஹேஷ் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக போகும். ஹேஷ் ஃபங்க்ஷனில் என்ன ஆகும்னா ஸோ அந்த இமேஜை கன்வெர்டட் டு பைனரி வேல்யூஸ். ஸோ பைனரி வேல்யூங்கிறப்ப 16 பிட்டு 32 பிட்டு இந்த மாதிரி பிட் கன்வர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இமேஜ் கன்வர்ஷன் பண்ணும்போது அதை வந்து பைனரி யூஸ் பண்ணி எக்ஸ்ஆர் கேட்டை வந்து அப்ளை பண்ணுவாங்க. எக்ஸ்ஆர் கேட்னாலே உங்களுக்கு தெரியும், போத் ஆர் ட்ரூவாக இருந்துச்சு, அதாவது ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா 0 வரும். அதே மாதிரி 1 ட்ரூ இருந்துச்சுன்னா 0 வரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ வரும். ஓகே. ஸோ இதுதான் எக்ஸ்ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிளோட வேல்யூ. ஸோ அந்த பேசிஸில் எப்படி கொண்டு வராங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் டெஃபினிஷனுங்கிறது ஒரு மேப்பிங் டெக்னாலஜி. ஸோ அதில் வந்து இங்கே டிபியில் வந்து ஒரு ட்ரைனிங் இமேஜஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட இமேஜ் அதோட டேக் இருக்கும். ஸோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாடாக்ல கொடுத்து சர்ச் பண்ணும். கூகுளில் வந்து ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா மெட்டாடாக்ல இருந்து ரெட்ரீவ் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு டேக் இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம ஒரு இமேஜ் கொடுத்து அதையும் ரெட்ரீவ் பண்ணுறதா இங்கே வந்து ஆஃப்லைன் மோட் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆஃப்லைன் மோடில் வந்து அந்த ப்ராசஸிங் பேசிஸில் எப்படி ஒரு சர்வர் பேசிஸில் எப்படி ரன் ஆகுது, தட் மீன்ஸ் ஒரு டிபி பேசிஸில் வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு வர்றது தான் ஆஃப்லைன் பேசிஸில் இருக்கும். ஆன்லைன் வரும்போது வியூவர் சைடு. ஸோ ஒரு இமேஜ் கொடுத்தா எனக்கு எப்படி வந்து ரெட்ரீவ் ஆகும், ஸோ அது வந்து ஆன்லைன் சைடு வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ரிலேட்டட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், ஏனன் சர்ச் அந்த மாதிரி இருக்கும் ப்ரீவியஸாக. ஸோ இதில் வந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங் பார்த்தீங்கன்னா யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இமேஜ் சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து
ஸ்பெக்ட்ரல் ஹேஷிங் வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியரா வந்து அல்காரிதம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து ஒரு இமேஜை பைனரியா கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஆஃப் பைனரி வேல்யூஸ் வரும். ஸோ அந்த பைனரி கூட வந்து ஹேமிங் பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணி லைக் தட் கம்ப்ரஸ் பண்ண மாதிரி அந்த இமேஜ் ஆயிரும். ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்துட்டு நம்ம வந்து எஸ்ஹெச் கோடு வச்சு எப்படி வந்து ஒரு மேப்பிங் கொண்டு வரோம். மேப்பிங் கொண்டு வந்து ஒரு டிபில இருந்து அதாவது ஒரு ட்ரைனிங் இமேஜ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் இமேஜை வந்து ஒரு லார்ஜ் டேட்டா செட்ல இருந்து எப்படி ஒரு பர்டிகுலர் இமேஜை வந்து எடுக்கிறோம். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கிராஃப் ஆப்டிமைசேஷன் எஸ்ஹெச்எல் கார்டு தான். ஸோ இமேஜ் டேட்டா செட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல கே பிட்டுங்கிறப்ப இந்த என் பிட்டுங்கிற அதாவது கே மீன்ஸ் 8 பிட்டா இருக்கலாம், 32 பிட்டா இருக்கலாம், 16 பிட்டா இருக்கலாம், 64 பிட்டா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெட் பேசிஸ்ல பைனரி கோட்ஸ் வந்து எப்படி எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுல வந்து மினிமம் வேல்யூ வச்சு உங்களுக்கு வந்து கிராஃப் லாப்லேஷியன் டெக்னிக் வந்து எப்படி கொண்டு வராங்கிறதா இந்த பேப்பரோட மெயினானது. ஸோ இதுல எக்ஸிஸ்டிங்கா இப்படி இருந்துச்சு, இதோட ப்ராசஸிங் எந்த லெவல்ல இருக்கு, அந்த டைமிங் எப்படி எடுத்துக்கிறது, ஸோ அதை வந்து கிராஃப் வியூல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சாம்பிள் இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹேண்ட் ரிட்டன் டேட்டா செட்டு. ஹேண்ட் ரிட்டன் டேட்டா செட்டு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள அதாவது நம்ம டைரக்டா இமேஜ் மாதிரி ரெட்ரீவ் பண்ண முடியாது. அது வந்து டேட்டா செட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது வந்து ஒரு வேல்யூஸா இருக்கும். தட் மீன்ஸ் என்னன்னா ஹியூமன் அன்ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கும். நீங்க கோடிங் எழுதுதான் ஹேண்ட் ரிட்டனை கொண்டு வர முடியும். இன்னொன்று டேட்டா செட் வந்து லார்ஜ் டேட்டா செட் வந்து இப்ப இந்த பேப்பர்ல கொடுத்த அந்த டேட்டா செட் வந்து அவைலபிள் ஃபுல்லா இருக்காது. ஸோ நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா பிளிக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க நஸ்வைடு இமேஜ் டேட்டா செட்னு நீங்க இது வந்து நெட்ல போட்டாலே உங்களுக்கு அந்த URL இருந்து டவுன்லோட் ஆயிரும். நியர்லி 5000 இமேஜஸ்க்கு மேல இருக்கும். ஸோ ஃபுல்லா நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா 20 GB கிட்ட கூட வரும். ஸோ அது வந்து 4 பில்லியன் இமேஜஸ் தான் வரும். ஸோ ட்ரைனிங் இமேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த இமேஜஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பேராமீட்டர் எப்படி செட் பண்றாங்க 1660 கிராஸ் ரெசல்யூஷன்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 5000 இமேஜ் டெஸ்டிங் அண்ட் 6000 இமேஜ் ட்ரைனிங். அதாவது ட்ரைனிங் இமேஜ் பாத்தீங்கன்னா 5000 எடுத்திருப்பாங்க, டெஸ்டிங் வந்து 6000 இமேஜஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் லெவல் அனலைசிஸ் காஸ்ட் இதை வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் வியூவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் RBM அண்ட் LMN SH இந்த அல்காரிதம் பேசிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கம்பாரிசன் கொண்டு வந்திருப்பாங்க. அதே இது வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வராங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் இமேஜஸ் பேசிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ லைக் தட் இந்த பேப்பர்ல நம்ம எடுத்துக்க பார்த்தீங்க அப்படின்னா பிளிக்கரோட டேட்டா செட் வந்து ஒரு 5000 இமேஜஸ் இருக்கும். அதை எடுத்து தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அவர் அப்ரோச் அதில் SH அண்ட் LH அண்ட் LH இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எடுத்துக்க வந்து இதோட ப்ரொபோஸ் கான்செப்ட் அண்ட் ஸ்பெக்ட்ரல் ஹேஷிங் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா LSH ஓகே LSH எடுத்திருப்போம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா LSH மீன்ஸ் அதாவது இங்கே வந்து என்ன அல்காரிதம் மெயினாக யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா கிராஃபியூல காமிக்கும் போது LSH வரலாம் உங்களுக்கு வந்து SH LMN அது வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ அவர் அப்ரோச் SH அதுக்கடுத்து SH LMN அல்காரிதம் இது மூணு தான் வந்து இந்த பேப்பர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு